வணக்கம் பஸ். நந்திதா சமையலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ஆட்டு நுரையீரல் தாங்க செய்ய போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆட்டு நுரையீரல் வாங்கிட்டு வந்திருக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றலாம். இப்போ லங்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் பெருசாகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நானே இது மாதிரி எக்ஸ்டென்ஸ் ஆகுறத பார்க்குறேன். இது வரைக்கும் எங்கள் அம்மா இது மாதிரிலாம் சமைச்சு கூட கொடுத்ததில்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் எங்கள் அம்மா ஊற்றிக்கிட்டே இருக்காங்க பாருங்க. பெருசாகுது பாருங்கள். அப்படியே எவ்வளோ பெருசாகுது பாருங்க. இப்போ இந்த நுரையீரலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. நுரையீரலாம் அப்படியே க்ளீன் பண்ணி நம்ம வந்துட்டு சமைக்கக்கூடாதுங்க. இதில் வந்து ஒரு லேயர் இருக்கும், அதை நம்ம உரித்து எடுக்கணுங்க. அந்த லேயரை எப்படி உரிக்கிறோம்னு பாருங்கள். அதை அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா சவச்சவக்கு சென்றுருக்கும், நல்ல இதாகாதுங்க. இப்போ இந்த லேயரை உரித்து எடுக்கணும். இது பாருங்கள், இப்படி இது வரும். நம்ம வந்து இதையே உரிக்கணும். இதை உரிச்சிட்டு தான் சமைக்கணும். நம்ம சின்ன லேயர் மாதிரி இருக்குங்களா, அது நல்லா ஒரு பேப்பர் மாதிரி ஷேப்ஸில் வருதுங்க. பாருங்க, இதில் நல்லா உரிச்சு எடுத்துட்டோமா. இப்போ எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துக்கலாம். அது கையில் ஒட்டிக்கிட்டு வரவே மாட்டேங்குதுங்க. அதை குத்துனா என்னம்மா ஆகும்? இதை கத்துனா நுரையா வரும். நுரையீரல்ல நுரையா வரும்டா. நல்லா உரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ உரிச்சு எடுத்துட்டா சாப்பிட்றதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். சின்ன குழந்தைங்களாம் நல்லா சாப்பிட்லாம். பாருங்க, நிறையா வருது பாருங்க. அம்மா கையெல்லாம் நிறையா ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த தோல் நல்லா நைஸாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, பேப்பர் மாதிரியே இருக்குது பாருங்க, இவ்வளோ லேயர்ஸ் இருக்கு. இது என்னமோ ஒரு மாதிரி ஷேப்பில் இருக்கு பாருங்க. நல்லா சுற்றிலும் வருது பாருங்க. நல்லா உரிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெருசாக வருது. எங்கள் அம்மா எப்படியோ கஷ்டப்பட்டு வெற்றிகரமாக எடுத்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் இதெல்லாம் தொண்ணூறு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆசை. ஆனால் அதெல்லாம் தொட்டேன்னா நான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை தொடவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உரிச்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நுரையீரலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன சேஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருந்து ஆடை அறுத்து க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நல்லா நுரையா வருது பாருங்க. பார்க்க தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்கும், ஆனால் ஃப்ரை பண்ணால் செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம அன்றைக்கி வந்துட்டு நுரையீரல் தவா ஃப்ரை பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நுரையீரலை குழம்பு வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு வச்சா அதோட டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கத்திரிக்காயெலாம் போட்டு வைப்பாங்க. இன்றைக்கி வந்து நம்ம தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம்.
நிறையா பார்க்க தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்குது, ஆனால் நிறையா கொட்டுது ஃப்ரெண்ட்ஸ். அருவாமனையெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீழே அந்த இதை பாருங்கள் பிளேட்டை. இந்த 7up இது இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் அதுலேருந்து அதை திறந்தோன்னா அந்த 7upலேருந்து கேஸ் குடிக்கிட்டே திறந்தோன்னா கேஸ் தான் வரல, அந்த கேஸ் மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மெனக்கட்டு உட்காந்து வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ இன்னைக்கு எங்கள் வீட்டில் முதல் முறையாக லன்ச் ப்ரைஸ் செய்யப்படும். ஃபஸ்ட்டு டே நான் இதெல்லாம் சாப்பிட்டதில்லை, எங்கள் அம்மாலாம் சாப்பிட்டுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அப்பாவுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அப்பா சாப்பிடவே மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நுரையீரலை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ தவாவை அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். இப்போ சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் தக்காளி வதங்கி வர்றதுக்காக கொஞ்சோண்டு தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நுரையீரல் ஆட் பண்ணிக்கலாங்க. நுரையீரலில் போட்டதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள், நல்லா தண்ணி நுரையீரல்லேருந்து தண்ணி விட்டு வருது, நுரையாகவும் வருது. இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இட்லி மூடியை வச்சு மூடி வச்சிடலாங்க. நல்லா வெந்து வரட்டும். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சுங்க. இப்போ மிளகாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் தேவையான அளவு கடையில் வாங்கின மிளகாத்தூள் தாங்க போட்டிருக்கோம். மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. நல்லா சிம்மில் வச்சுருக்கோம். கொஞ்சம் நல்லா சுருண்டு வரட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, நுரையீரல்
ஃப்ரை அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகுத்தூள் ஆட் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.